இந்த 9 நாள் நவராத்திரியில முதல் நாளில் அன்னை மகேஸ்வரியா காட்சி கொடுக்கிறார். இன்றைய தினம் அவளுக்கு மல்லிகையாலும் வில்வத்தாலும் அலங்கரிக்க வேண்டும். வெண்பொங்கல் வச்சு நைவேத்தியம் பண்ணலாம். 2வது நாள் கௌமாரி ரூபத்துல இருக்கிறவளுக்கு முல்லையாலும் துளசியாலும் அலங்காரம் செஞ்சு புளியோதரை நைவேத்தியம் செய்யணும். 3ஆம் நாள் வராகி ஆகிறாள் அன்னை. செண்பகமோ சம்மங்கியும் அவளுக்கு ரொம்ப பிடிச்சது. சக்கரை பொங்கல் வச்சு படைக்கலாம். 4வது நாள் மகாலட்சுமியாக காட்சி தருகிறாள் தேவி. மல்லிகை பூக்களால அலங்காரம் செய்து அன்னம் நைவேத்தியமா கொடுக்கணும். 5வது நாள்ல வைஷ்ணவி முல்லைப்பூ அலங்காரம் செஞ்சு தயிர் சாதம் படைச்சு வணங்கலாம். 6ஆம் நாள் இந்திராணியா காட்சி தர்ற தேவிக்கு ஜாதி பூல அலங்காரம் செய்து ஏதாவது ஒரு நைவேத்தியம் வச்சு பூஜை பண்ணலாம். 7ஆம் நாள் சரஸ்வதியா அருள் தரும் அன்னைக்கு தாழம்பூ வச்சு தும்பை இலைகளால அர்ச்சனை செய்யணும். எலுமிச்சை சாதம் நைவேத்தியமா கொடுக்கலாம். 8ஆம் நாளில் நரசிம்மி ரூபத்துல காட்சி தருகிறாள் அம்பிகை. அவளுக்கு உகந்த பூ ரோஜா. 9ஆம் நாள் சாமுண்டியாக தோற்றம் தருகிறாள். அன்னைக்கு பால் பாயாசம் வச்சு வழிபடலாம். தாமரை மலர்களால அலங்கரிச்சு பூஜை செய்யலாம். இதோட சேர்த்து தினமும் சுண்டல், ஏதாவது ஒரு வகை சுண்டல் வச்சு வழிபடணும். இதை அனைத்தும் செய்தால் அன்னையின் அருள் நிச்சயம்.